ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரியான ஸ்லிங்கியை வச்சு விளையாடிருப்பீங்க அல்லது பார்த்துருக்கவா செய்வீங்க. இந்த மாதிரி ஸ்லிங்கியை வச்சு விளையாடும்போது ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதே ஸ்லிங்கி சார்ட் பேப்பரை மட்டுமே வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சார்ட் பேப்பரை மட்டுமே யூஸ் பண்ணாலும் அதே மாதிரியே தான் இது ஒர்க் ஆகும். இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஒரு சார்ட் எடுத்துக்கிட்டேன். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 9x9 அந்த டைமென்ஷனில் சார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் சென்டராக பார்த்தீங்கன்னா 4.5 எடுத்து இந்த மாதிரி ஒரு புள்ளி ரெண்டு பக்கமும் வச்சு அதை கோடு போட்டுக்கிட்டேன் சென்டரை மார்க் பண்ணக்காண்டி. இதில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன மடிப்பு அந்த சென்டர் வரைக்கும் மேலேருந்து ஒன்று, அப்புறமா கீழ் பக்கத்தில் இருந்து அதே மாதிரியே கீழே அதே மாதிரி ஒரு மடிப்பு ஒன்று வச்சு மடிச்சுக்கணும். இந்த சென்டர் வரைக்கும் இதே மாதிரி மடிச்சு வச்சுக்கிறணும். இதை முடிச்சதுக்கப்புறமா அதே மாதிரி சென்டரில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்தாலே ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இதே மாதிரி நம்ம முதல்ல முடிச்சாலும் அதே மாதிரி சென்டர் விரிச்சு பார்க்கும்போது நம்ம மாதிரி ஒன்று இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் சென்டரில் உள்பக்கமாக வருது, ஒரு சைடு உள்பக்கமாக வருது மாதிரியும் ஒரு பக்கம் வெளியில் வருது மாதிரி இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம். இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த ஆதன் தமிழோட லோகோ எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் மடிச்சு விட்டுக்கிறணும். இதே மாதிரி நமக்கு எத்தனை தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வேறு கலரில் எடுத்துக்கிட்டேன், 3 கலரில் எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி இன்னொரு பீஸ் இப்போ நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. இதில் நம்ம ஒவ்வொரு பீஸாக கனெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு பீஸும் கனெக்ட் ஆகிற எந்த இடத்துல கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதில் 4 பக்கமும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். 4 பக்கமும் இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒவ்வொரு பீஸும் இதை மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று உள்ளே ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டம், அதோட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஈஸியாக பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணுறோம், ஈஸியாக இந்த மாதிரி சொருகி விட்டுக்கலாம். சொருகி விட்டோம் நமக்கு இப்போ ஒரு பீஸ் ரெடி ஆயிடுச்சு, ஒரு ரவுண்ட் ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நமக்கு எத்தனை பீஸ் தேவையோ அத்தனை பீஸ் இந்த மாதிரி ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். இதே மாதிரி அதிக பீஸை கனெக்ட் பண்ணிட்டோம் நமக்கு அந்த ஸ்ப்ரிங் ஷேப் கிடச்சிரும். இப்போ நமக்கு ஃபைனலாக ஸ்லிங்கி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்லிங்கி எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரியான ஸ்லிங்கி கிடச்சிருச்சு.